காக்கி அவர் மாயமா மறைஞ்சிட்டாரு அப்படின்னா சாசூரி இதுக்கு காரணம் நீதானா? ஆமா கேள்வி, நானே தான். ரிட்டையர் ஆன கேள்வியை பத்தி இனி நான் ஏன் பயப்படணும்? காடு வா வாங்குது, வீடு போங்குது, நீங்க பழி வாங்க போறீங்களா? நீங்க நல்லா தானே இருக்கீங்க. என்ன கேள்வி கேக்குற கண்ணா? என் உற்சாகமும் உழைப்பும் குறையறதுக்கு வாய்ப்பே இல்ல. காய் சென்சை, சரி போட்டும். என் கூட்டத்துல கலைஞனா நான் ஒருத்தனாவது மிச்சம் இருக்கனே. மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், கத்திரி இவரை காப்பாத்தணும், கத்திரி. என்ன ஒரு ஆச்சரியம், ஒரு வழியா டேடார கதையும் முடிச்சிட்டாங்க போல இருக்கே. அதுவும் சாதாரணமாலாம் இல்லையே, வேட்டை கொடுத்து கையிலே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்த தொல்லாவுனா இவனோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் போல இருக்கு. மரியாதையா என் கையை விடுற அறிவு கட்டவனே. ஏய், நீ இன்னும் சாவலியா? டோபி, கடவுளுக்கும் ஒரு அளவுக்கு தான் பொறுமை இருக்கும். இன்னொரு தடவை என்ன நீ கிண்டல் பண்ணனா உனக்கு பேசுறதுக்கு வாய் இருக்காது. அதன பூ பந்து நினைச்சியா? வெடி அவனா கையில பிடிப்பானா? அவன் தான் உனக்கு எச்சரிக்கை கொடுத்தான்ல. இருங்க லேடிஸ் முன்னாடி இந்த படக்கு இப்ப நான் ரெஸ்டாரண்ட் மிஷனை கொடுக்க போறேன். நிஜமாவா? எஸ் ரேங்க் மிஷனா? நிஜமாவா? நீங்க நல்லா தானே இருக்கீங்க எபிசோ சென்சே? ஒண்ணும் இல்ல, ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்ல ரொம்ப நேரம் இருந்ததால ஜலதோஷம் பிடிச்சிக்கிச்சு. பொண்ணுங்களை நோட்டம் விட்டுட்டு இருந்தேன்னு சொல்லுங்க. அவரோட பர்சனாலிட்டியை பொறுத்து தான் அவங்களுக்கு மோஸ்ட்லி நிக்நேம் வைப்பாங்க. இப்போ நருட்டோவே உதாரணமா எடுத்துக்கோயேன். அவன முட்டாள், வடிகட்டின முட்டாள், அறவைக்காரன்னு எப்படி வேணாலும் கூப்பிடலாம். எப்போதும் நிறுத்து, இதுக்கு மேல டேமேஜ் பண்ணா பாடி தாங்காது. அப்படியா? பர்சனாலிட்டி பொறுத்துதானா? சாய், ஏன் இப்படி கீழே மேலே என்ன பார்த்துட்டு இருக்க? உன் அட்வைஸ்க்கு தேங்க்ஸ். உனக்கு ஒரு செல்ல பேரை யோசிச்சு வச்சுட்டேன், அழுக்கு மூட்டை. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இவன் உன் கண்ணு கழுகா தெரியறாளா? புரட்டு பயலே! பாரு, ஹிடன் ஜுட்சு. காட்டு மரத்துல வவாலாம், டோபிக்கே சவாலாம். எங்க வவால் மாஸ்டர் இவ்வளவுதான்ப்பா சொல்லி கொடுத்தாரு. நீ அந்த அபுராமி கிளான சேர்ந்தவனா? ச்சே, அது ஒரு அருவருப்பான குரூப் ஆச்சே. ஓ, ஹலோ என் எதிரிகளே. ஆனா இந்த தடவை நான் உன்னை கண்டிப்பா விட மாட்டேன். டனலிங் ஃபேங். கச்கா. இது கண்டிப்பா வேலைக்காகாது கீவா. மறுபடியும் அவன் மேல படவே இல்லையா? சுத்தம். என்ன, என்னால நம்பவே முடியல. கிண்டல் பண்ணேன். இது நான் எதிர்பார்த்ததுதான். உன்னால தனியா அவனை ஜெயிக்க முடியாத. எனக்கு தைரியம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சாஸ்கே. இதுக்கு பதிலா நான் கொஞ்ச நாள்ல உனக்கு சுறா சூப்பு தரேன் சாஸ்கே. எயிட் டெயில்ஸ் உள்ள வச்சிருக்கிற ஜின்சுருக்கி நீதானே? இல்ல, லார்ட் எயிட் டெயில்ஸ். உன்னை பிடிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். நான் உங்களை கூட்டிட்டு போட்டுமா? ஐயா, அப்படி நீ என்கிட்ட நிக்க பர்மிஷன் கேட்கணும். இந்த ஓட்டக்குள்ள பாக்கும்போது உனக்கு தலை இருக்கிறது தெரியுது, தலைக்குள்ள மூளை இருக்கான்னு தெரியலையே. என் நெஞ்சில உரை இருக்கும், கண்ணுல திமிர் இருக்கும். எயிட் டெயில்ஸ் பிரிட்ஜ்னு சொல்லப்படுற கில்லர் பி நான் தான். நாக்க கடிச்சுக்கிட்டேன். இவனை வச்சுட்டு என்ன பண்றது? இவன் சரியான பைத்தியம் கிடையாது, சுத்தமா சரியா ஆகாத பைத்தியம். நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு டம்மி கிடையாது. அடிச்சா ஒவ்வொரு அடியும் அம்மியா விழும். ஐயோ, கத்திக்கிட்டு இருக்கானே. ராப் என்ற பேர்ல என்னென்னவோ அவன் வாயில வந்ததெல்லாம் கத்திட்டு இருக்கான். பேசாத பொண்ணு, உன் வாயில வெப்பம் பண்ணு. எவ்வளவு நேரம் தான் நானும் வலிக்காத மாதிரியே இருக்கிறது. இதுக்கு மேல இவனுங்க கிட்ட நான் போராடினா எனக்கு பாலு சங்குதான்.